இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா இசையம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட ரூமுக்குள்ள போய் அவனுக்கு ஜுரம் அது இதுன்னு சொல்லி அவனுக்கு பணிவிட பண்றியே, உனக்கெல்லாம் கூச்சமாவே இருக்காதா? தேவையில்லாம பேசாத. உன் அக்கா தேவையில்லாம அந்த ரூமுக்குள்ள போய் தேவையே இல்லாம என் விஷால தொட்டு தலைய புடிச்சு விட்டு தைலம் தேய்ச்சி விடுறாளே, அவளுக்கெல்லாம் நீ புத்தி சொல்ல மாட்டியா? இங்க பாரு, நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. நீ உன் வேலையை பாத்துட்டு போ. இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஏய் இசை, என்ன உன் பிளான்? அவன் கூட ஒரு நைட் நீ ஸ்டே பண்ணிட்டா அப்படியே அவனை கரெக்ட் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடலான்னு நினைக்கிறியா? ஏய், என்னடி சொன்ன? யார பத்தி தப்பா பேசுற? அந்த கேவலமான புத்தி உனக்கு தான் வரும். என் அக்கா தங்கம். இன்னொரு வார்த்தை என் அக்காவை பத்தி பேசுன, அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். ஹேய், என்னைய அடிச்சிட்டியா? இந்த மாதிரி அசிங்கமா பேசுனா உன்னை கொன்றுவேன். என் அக்காவுக்கு நிச்சயமான மாப்பிள்ள விஷால். நீதான் உள்ள வந்து பிளான் பண்ணி இப்ப சொன்னியே, அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற. அப்படி சீப்பா யோசிக்கிற ஆளு நீதான். நீ வந்து என் அக்காவை பத்தி தப்பா பேசுறியா? வர்ஷினி, நீ வா போலாம். இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத. இவ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். வா. ஏய், 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற குடும்பத்துல பிறந்த உனக்கு இவ்ளோ தூரம் திமிரா? உங்களுக்கு பணக்கார வீட்டு சம்பந்தம் கேக்குதா? நான் யார் தெரியுமா? என்னையே கை நீட்டி அடிப்பியா? எந்த வீட்ல பிறந்திருந்தா என்னடி? புத்தியில நீ கேடு கெட்டவ, கேவலமானவ. காசு பணத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? அசிங்கம் புடிச்சவளே. கீழ்த்தனமான ஒரு நாடகம் நடத்தினல்ல, நடந்த உண்மை வெளியில ஒரு நாள் வரும். நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வரேன்னு நானும் பாக்குறேன். நீ வேணா பாரு. உன்னை ஓட ஓட விரட்டல நான் வர்ஷினியே கிடையாது. ஏ வர்ஷினி, இவெல்லாம் ஒரு ஆள்னு இவகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. பேசாம வா போலாம். அடியே வர்ஷினி, என்னையே அடிச்சிட்டல. உன்னை இவ்ளோ நாள் சும்மானு நினைச்சுக்கிட்டு இருந்த, உனக்கு இவ்ளோ திமிரா? உங்க அக்காக்கு வச்ச மாதிரியே உனக்கும் ஒரு ஆப்பு வச்சு இந்த வீட்டை விட்டே அனுப்புறேன்.